ஹாய். நம்ம இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே கோயிலில் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரசாதம் வந்துட்டு புளியோதரை. அந்த புளியோதரை நம்ம இன்றைக்கி எப்படி சமைக்கலாங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ரெசிபியாக எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லுறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மல்லி, வத்தல் இந்த 4 பொருளையும் நல்லா மிக்ஸாக அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கடுகு, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை இந்த 4ஐயும் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த 4 பொருளையும் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வத்தல் இந்த 4ஐயும் நம்ம நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளியோதரைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா புளி. அந்த புளியை நம்ம தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா அந்த அந்த புளி கரைசலை எடுத்து அந்த தாளித்து வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த தாளிப்பு கூட ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ப கொஞ்சோண்டு பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை அதில் அந்த புளிக்கரைசல் கூட அதையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கதவி விடணும். நம்ம இதெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா பிரிஞ்சு அந்த எண்ணெய் நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் அந்த வடித்து வச்ச சாதத்தை கூட அதை மிக்ஸ்